இந்த ஆற்றில் 2 சகோதரி ஜலபரிகள் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அங்கே ஒரு ஜாதூகர் வருகிறான். அவன் தனது மந்திர வலையில் பிங்க் ஜலபரியை பிடித்து விடுகிறான். பிறகு அந்த ஜாதூகர் ஜலபரியை தனது சர்க்கஸ் நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துகிறான். ஒரு நாள் சர்க்கஸ் செய்யும்போது ஜலபரி கயிற்றில் இருந்து கீழே விழுந்து விடுகிறாள். அதனால் கோபமடைந்த ஜாதூகர் தனது மந்திர சக்திகளால் ஜலபரியை கடுமையாக வலியுறுத்தி துன்புறுத்துகிறான். அவளை திட்டி கத்துகிறான். சாப்பாடும் குறைவாகவே கொடுக்கிறான். ஒரு நாள் ஜலபரி அழுது கொண்டே தனியாக அமர்ந்திருக்கிறாள். அப்போது அங்கே ஒரு சிறுவன் வருகிறான். ஜலபரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் அவனிடம் சொல்லுகிறாள். அந்த சிறுவன் ஜலபரியின் கதையைக் கேட்டு மனமுருகுகிறான். அவன் ஜலபரியை தூக்கிக் கொண்டு தன் வீட்டிற்கு அழைத்து வருகிறான். வீட்டின் வெளியே ஜலபரிக்காக ஒரு சிறிய குளம் ஒன்றை உருவாக்குகிறான். ஆனால் ஜலபரி, நண்பா, என் சகோதரி இல்லாமல் இந்த குளத்தில் நான் வாழ முடியாது. நீ அந்த ஜாதூகனிடம் இருந்து எனக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்கிறாள். கோபமடைந்த சிறுவன் ஜாதூகனை தாக்கி அவனை வீழ்த்தி கொன்றுவிடுகிறான். பிறகு அந்த சிறுவன் பிங்க் ஜலபரியை பாதுகாப்பாக ஆற்றிற்கு கொண்டு சென்று அவளுடைய சகோதரியின் அருகே விட்டுவிடுகிறான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து மனம் கனிந்த விடை பெறுகிறார்கள்.